உலகமெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ் கடவுளும் முருகனும் அப்புறம் இந்த ஜோதிடமும் பற்றி நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் சார். முருகன் அல்லாமல் ஜோதிடம் இல்லை. ஜோதிடம் பிறந்ததே முருகனுடைய அருளில் தான். அகஸ்தியர் முருகன்கிட்ட போய் வழிபடக்கூடிய காலகட்டங்கள்ல இங்க இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய மனித இனம் படக்கூடிய கஷ்டங்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அடிநிலை மக்கள்லேருந்து ராஜாவா இருக்கிறவங்க வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. அதை முருகன்கிட்ட முறையிடும் போது இந்த மனிதர்களுக்கு ஏதாவது விடிவு காலம் இல்லையா? அப்ப ஜோதி அகம், ஜோதி என்பது ஆத்மா, அகம் என்பது அறிவு. தன் உயிரை பற்றிய அறிவே ஜோதிடம், தன் உயிரை பற்றிய படிப்பே ஜோதிடம். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆனா நம்ம உயிரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கல்வியை முருகன் அகஸ்தியருக்கு அருள் பாலிக்கிறார். அதனால இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த முருகன் கோவில், எந்தெந்த முருகன் வழிபாடுகள், எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், இப்படி செய்தால் எதை செய்தால் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும், யாமிருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய முருகன் அருள் உங்களுக்கு முழுமையா வேணும்னா இந்த எபிசோட முழுமையா பாருங்க. மகர ராசி நேயர்கள் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு முருகன் வழிபாடு தரும் தீர்வுகள் என்னென்ன சார்? மகர ராசிக்கு அற்புதமான காலகட்டங்கள்னு சொன்னோம். கோச்சார ரீதியாக சூப்பரா இருக்கு. இதுக்கு மேல டைம் நல்லதா கொடுக்க முடியாது. அப்படி எல்லா கிரகங்களும் ஆதரவா இருக்கு. ராசிநாதன் 3ல வக்ரம் பெற்று குருவுடைய பார்வை, ராசியே குரு உச்ச குருவுடைய பார்வை, ராசியின் 11ஆம் இடம் உச்ச குருவுடைய பார்வை, ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 8ல் கேது மட்டும்தான் சர்க்கிள் பண்ண வேண்டிய ஒன்று. 8ல கேதுனால என்ன தடங்கள், தடை, தாமதம் சின்ன அளவில் தான் வரும். அதுக்கு முருகன் வழிபாடு ரொம்ப நல்ல விஷயங்கள். எப்படின்னா, செஞ்சேரி முருகன் கோவில், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த செஞ்சேரி முருகன் மலை மேலே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பழமையான கோவில். அவ்வளவு அழகு, முருகன்னாலே அழகு, அழகுன்னா முருகன். அதுல அழகுக்கே அழகு சேர்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த முருகன், அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய முருகன், செஞ்சேரி முருகன், அந்த கோவில் உள்ள போய் அந்த மலையிலேருந்து அந்த பார்த்தீங்கனாலே அந்த அட்மாஸ்பியரே அவ்வளவு அற்புதமா இருக்கும். எத்தனையோ வெளிநாடுலாம் போகக்கூடிய இந்த நேரத்தில் இங்க நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர்ல செஞ்சேரியில அற்புத முருகன். அந்த முருகனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த செஞ்சேரி மலையில் மேல இருக்கக்கூடிய முருகனை வழிபட வரக்கூடியவங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். இதுதான் முக்கியம். தவறா நினைத்து கொண்டு போறவங்களுக்கு தவறான விஷயங்கள் கிடைக்குது. நல்லதை நினைத்து கொண்டு போகக்கூடியவர்களுக்கு அந்த செஞ்சேரி முருகன் அவங்க எண்ணம் எப்படியோ. எனக்கு இப்போ ஒரு பரீட்சை எழுதுறேன் மெடிக்கல் சீட்டுக்காக, எனக்கு 96% கிடைக்கணும், அப்படியே நடக்கும். அதிசயங்கள். எனக்கு இந்த கம்பெனியில எனக்கு வேலை வேணும், அதுவே நடக்கும். எனக்கு இந்த மனிதரை திருமணம் செய்யணும், இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அதே நடக்கும். அந்த அளவிற்கு அந்த முருகனுடைய சக்தி என்பது பிரவாகமாக இருக்கும். அந்த கோவில் மிகவும் பழமையான கோவில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பழனிக்கும் முன்னாடியான கோவில். அதனால அந்த கோவிலை வழிபடக்கூடியவர்களுக்கு ஒரு அதீத சக்தி, அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். இப்ப உங்களுக்கு மகர ராசிக்கு விஸ்வரூப வெற்றி தரும் அப்படின்னா அது செஞ்சேரி முருகன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. போக முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல வீட்லயே எனக்கு ஒரு வழிமுறைகள் சொல்லுங்க, வழிபாடு பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி சார் பண்ணலாம்? கண்டிப்பா குட்டியா இருக்கக்கூடிய முருகன் விக்கிரகத்தை வழிபட வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த செவ்வாய்க்கிழமை உபவாசம் இருந்து பழக வேண்டும். 36 hours உபவாசம்னு சொல்லுவாங்க. நீங்க திங்கக்கிழமை இரவு சாப்பிட்டு செவ்வாய்க்கிழமை ஃபுல்லா உபவாசம் இருந்து புதன்கிழமை மார்னிங் ஒரு 10 மணிக்கு மேல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னா அது 36 மணி நேரம் கவுண்ட் ஆகும். அந்த மாதிரி நீங்க உபவாசம் இருக்கிறது, அதுவும் செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசம் இருப்பது வாட்டர் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடியது அந்த முருகனுக்கு. இந்த மகர ராசி அன்பர்கள் அதை செய்யும் போது பெரிய சாதனைகளை படைக்க முடியும். சார், மகர ராசிக்காரங்க நிறைய சாதனை படைப்பாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. என்ன மாதிரியான ஒரு சாதனைகள்லாம் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில், ஏன்னா நிறைய அவங்களும் கிராஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல, ஸோ என்ன மாதிரியான ஒரு சாதனைகள் அவங்க படைச்சு நிறைய ஒரு வெற்றிகள் தொடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஆமாம், அதாவது கொஞ்சம் முயற்சியை பண்ணும் போதே ஒரு 10% முயற்சி பண்ணாலும் 90% ஃபேவரபிளா அமையுது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம், அந்த மாதிரி காலகட்டங்கள் ஒரு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். மகரத்துக்கு அவ்வளவு நன்மைகள் நடக்கக்கூடிய காலம், எதிர்காலம், வரும் காலம், வசந்த காலம் அப்படின்னு ஒரு பாட்டிலே வரும்.
அந்த அளவுக்கு இவர்களுக்கு எதிர்காலம் என்பது எந்த ராசிக்காரர்களுக்கும் இல்லாத அளவிற்கான மிகப்பெரிய எதிர்காலத்தை நோக்கி தான் இவங்க பயணிக்கிறாங்க. ஃபைன் சார். அப்ப இவங்க வந்து சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்னென்ன சார்? கண்டிப்பா கந்த புராணத்தில் வரக்கூடிய மந்திரம் திரையில் வரும். அதை நீங்க வந்து ஜனங்க வந்து அதை சொல்ல சொல்ல குறைந்தபட்சம் 21 முறை சொல்ல மனக்கவலைகள் அகலும். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் போற்றி மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லவே இவங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும். என்னுடைய சுய அனுபவத்தில் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் வந்து ஐடி துறையில பெரிய பதவிகள்ல இருந்தேன் வெளிநாடுகள்ல. என்னுடைய துறையில நான் பெரிய ஆளா வந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு வந்து ஜோதிடத்துல இருக்கும், மீடியால இருக்கும், ஒரு பப்ளிக்ல இருக்கும். நான் வந்து சொல்ல போனா இதுவரைக்கும் மீடியால சொல்லாத ஒரு விஷயம், நான் ஒரு புற்றுநோயாளி, கேன்சர் சர்வைவர். நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய 22ஆம் வயதுல 23ஆம் வயதுல புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். அதாவது 10 லட்சம் பேர்ல 1 in a million தான் கேன்சர் சர்வைவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுல நான் பிழைத்ததற்கு என்னால 100% சொல்ல முடியும், முருகனுடைய அருள் தான் காரணம். இது வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. தவிர நான் என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு, என்னுடைய மாஸ்டர்ஸ் படிப்பை முடிச்சுட்டு நான் வேலைக்கு சேர்ந்தது வங்கியில. ஒரு பெரிய வங்கியில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் முதல்ல இளம் வயதுல. அந்த வங்கியில இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வங்கியில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புனா சாதாரண இல்லை. நாளைக்கு வந்து எனக்கு வேலை போகுது, அது உறுதி. அதாவது அந்த வேலையை நம்பி ஒரு குடும்பமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வேலை வந்து நான் இழக்க போறேன். அந்த சூழ்நிலையில ஒரு ஒரு 12 மணி நேரம் முன்னாடி என் வீட்டுக்கு வந்து மருதமலை முருகனுடைய படம் வந்து வருது, கிஃப்டா வருது. இது நடந்த நிதர்சனமான உண்மை. அந்த மருதமலை முருகன் அப்படிங்கிறது கூட எனக்கு அப்ப நாலேஜ் கிடையாது. ஒரு முருகன் வரார் விபூதி அலங்காரத்துல. அந்த முருகனை வந்து மாலை போட்டு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மெடிடேட் பண்றேன். போறேன், மறுநாள் காலையில வங்கிக்கு போறேன். இன்னையோட என் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்போ அது என்ன ஒரு அதிசயமும் மிரக்கலோ தெரியாது, என் மேல உள்ள குற்றச்சாட்டு தப்புன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதுவாவே. அதை பத்தி லென்த்தியா பேச முடியாது, அதனால சுருக்கமா சொல்றேன். இந்த அதிசயம் நடந்தது. இது நடந்து கரெக்டா 2 வருஷம் கழிச்சு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கண்டிப்பா 8 மாதத்திற்கு மேல வாழ முடியாதுன்னு இந்தியாவுடைய தலைச்சிறந்த மருத்துவர் எனக்கு பரிந்துரை செய்திருந்தார். அந்த காலகட்டத்தில் மறுபடி 8 மாசம் கழிச்சு இன்னைக்கு இப்ப 20 வருஷம் ஆச்சு, நல்லா தான் இருக்கேன். ஆக இது எல்லாமே ஒரு அதிசயம்தான். இந்த முருகனுடைய இது இல்லாம இவ்வளவு பணம், இத்தனை பொருளாதாரம், இவ்வளவு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு, இப்படி வந்து வசதி வாய்ப்பு, காரு பங்களான்னு இதெல்லாம் வந்து முருகன் இட்ட பிச்சை. அதாவது வாலி சார் சொன்னார், நான் பாலச்சந்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னாரு. நான் முருகனை, மருதமலை முருகனை, சுவாமிமலை முருகனை வழிபட தொடங்கிய அந்த காலம் முதல் என் வீடுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே முருகன் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் முருகன், இது முருகன் விக்கிரகம், பூஜை புனஸ்காரம் இப்படிதான் இருக்கும். நான் போறதெல்லாம் முருகன் கோயில் தான். என் சேனல் பேரு வேல், சுவாமி வேல், ஆஸ்ட்ரோவேல், ஆஸ்ட்ரோவேல் முருகா, இது அத்தனையும் என்னுடைய சேனல் தான். எல்லாமே முருகன் தான். என் வாழ்க்கையும் முருகன் தான். நான் பிழைச்சு வந்ததுலேருந்து முடிவு பண்ணேன், இனி இந்த வாழ்க்கையை வந்து முருகனுடைய பெயரை சொல்லி வாழணும், அவருடைய நாமத்தை சொல்லி வாழணும். இது அட்லீஸ்ட் ஐ ஓ ஹிம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்தது. பல தடங்கல்கள், பல சவால்கள், சொல்வதற்கே முடியாத அளவிற்கான பல வாழ்க்கை சவால்களை தாண்டி வந்தது அந்த முருகனுடைய அருளால தான். வாழ்க்கையில
பார்க்கக்கூடாத ஒரு விஷயம், அதாவது அந்த ஏஜ்ல பார்க்கக்கூடாத ஒரு விஷயங்களை நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம அனுபவிச்சிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில. இதை விட ஒரு பெரிய லிவிங் எக்ஸாம்பிள் வந்து இந்த விஷயத்தை எலாபரேட்டா பேச முடியாது அப்படின்றத என்னோட வந்து ஒரு கருத்தை தான் சார் நான் சொல்றேன். ஏன்னா அதாவது வேலை போகக்கூடாது, அந்த ஏஜ்ல வேலை போயிருக்கு, பார்க்கக்கூடாத ஒரு நோய் அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா அதிலையும் தாண்டி அந்த சவால்களை தாண்டி இன்னைக்கு நீங்க உட்காந்து இன்னைக்கு வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா எல்லாருக்கும் அதை சொல்ல போறீங்க அப்படின்னாலே அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு இதுல சார். முக்கியமான விஷயம், பார்த்து கொண்டிருக்க ஏதோ நான் மிகைப்படுத்தி சொல்றதை நினைச்சுப்பாங்க. நான் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல மாஸ்டர்ஸ் படிச்சு உலகத்துல இருக்கக்கூடிய மேக்சிமம் பெரிய கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இது அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாஜரேஷனும் நான் மிகைப்படுத்தியே சொல்லலை. ம். நான் லாஜிக்கலா பேசக்கூடிய ஒரு ஆள், சயின்டிஃபிக்கா பேசக்கூடிய ஒரு ஆள். என்னுடைய ப்ரோக்ராம்லயும் சரி, எந்த இன்டர்வியூஸ்லயும் சரி, இப்ப நான் சொன்னது அத்தனையும் உண்மை. Fine. அதாவது முருகனுடைய அருள் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு பொருளாதாரம், இப்படி வசதி, இப்படி வாழ்க்கை, இப்படி பதவிகள், இப்படி எல்லாம் நான் இருந்த வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா சார். இதை விட எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அனுபவம் உள்ள இந்த முருகனும் நீங்களும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வேற யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. அதுவும் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த ஸ்தலங்கள், எந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள், அவங்க என்ன மாதிரியான ஒரு வெற்றிகள் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஓம் சரவண பவ.